நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன், நான் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் அன்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். சில நாட்கள் கடந்தன. 4ஆம் அதிகாரம், அதே 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்நாளிலே கர்த்தர் சகல யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அந்நாளிலே கர்த்தர் வாக்கு பண்ணின தெய்வம், வாக்கு தத்தத்தை கொடுத்த தெய்வம், சொன்னதை செய்கிற தெய்வம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு சொன்ன ஆண்டவர், அதே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லும் போது, ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வரும்போது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அவர்கள் மோசேக்கு